ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எக் நூடுல்ஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தவாவை வச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக வைங்க. கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, ஓகேங்களா? அது கூட அப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முட்டை இந்த க்ரம்பிள்ஸ்னு சொல்லுவாங்களா, அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சிடணும். அதுதான் நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும், அதனால் நான் அப்படி தான் பண்ணேன். அந்த நல்லா வதக்கி விட்டுறேங்க. நம்ம அதை எக் நூடுல்ஸ்னு வச்சுக்கலாம், அல்லது சிக்கனை பிச்சு போட்டால் சிக்கன் நூடுல்ஸ்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை வதக்கினதுக்கப்புறம் அது கூட முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அது கூட கேரட், அதுக்கப்புறம் குடமிளகா 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா காய்கறி ரொம்ப வதங்கக்கூடாது, அரை வேக்காடாக இருக்கணும். அரை வேக்காடாக நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடி போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சோம்னா கொஞ்சம் மெதுவாக வேகும். ஹீட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி அதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அரை வேக்காடாக காய்கறி வந்திருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா லைட்டாக அடி பிடிக்கும். சிம்மில் தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, அதனால தான் நான் கிண்டி விட்டேன். அதுக்கப்புறம் அது கூட நம்ம வேக வச்சுருக்கல அந்த நூடுல்ஸை சேர்த்துக்கிடணும். அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா, டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸு, அதுக்கப்புறம் சோயா சாஸ். இதெல்லாம் எவ்வளோன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண சொல்ல 2 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா கொஞ்சம் நூடுல்ஸ் உடையாமல் இருக்கும். 2 ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ரெடி. கடைசியாக இறக்க சொல்ல கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டிங்கன்னா, அந்த கிளிப்பை நான் எடுக்கலை, பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. அப்போது எக் நூடுல்ஸ் ரெடி. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.